चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 17/4/1983 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு: கர்மாத்தீத் நிலையை அடைவதற்காக ஒருங்கிணைக்கும் சக்தி மற்றும் உள்ளடக்கும் சக்தி அவசியமாகும். சப்தத்திலிருந்து விலகிய தன்னுடைய சிரேஷ்ட நிலையை அனுபவம் செய்கிறீர்களா? அந்த சிரேஷ்ட நிலை அனைத்து பௌதீக ஈர்ப்பிலிருந்தும் விலகிய சக்திசாலியான, விலகியிருக்கும் மற்றும் அன்பான நிலை. ஒரு நொடியில் இந்த சிரேஷ்ட நிலையில் நிலைத்திருந்து விட்டீர்கள் என்றால் அதன் பிரபாவம் முழு நாளும் காரியங்கள் செய்து கொண்டே தனக்குள் விசேஷமாக அமைதியின் சக்தியை அனுபவம் செய்வீர்கள். இந்த நிலையை கர்மாத்தீத்தின் நிலை, தந்தைக்கு சமமான சம்பூர்ண நிலை என்று கூறுவது. இதே நிலை மூலமாக ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியை அனுபவம் செய்ய முடியும். அந்த மாதிரி சக்திசாலி நிலையை அனுபவம் செய்திருக்கிறீர்களா? பிராமண வாழ்க்கையின் லட்சியம் கர்மாத்தீத் நிலையை அடைவது. எனவே லட்சியத்தை அடைவதற்கு முன்பாக இப்போதிலிருந்தே இந்த பயிற்சியில் இருந்தீர்கள் என்றால்தான் லட்சியத்தை அடைய முடியும். இந்த லட்சியத்தை அடைவதற்காக விசேஷ ரூபத்தில் தனக்குள் சாரத்தில் கொண்டு வரும் சக்தி, உள்ளடக்கும் சக்தி ஆகியவை அவசியமாகும். ஏனென்றால் விகார வாழ்க்கையில் மற்றும் பக்தி வாழ்க்கையில் இரண்டிலும் பல ஜென்மங்கள் புத்தியானது விஸ்தாரத்தில் அலையும் சமஸ்காரத்தில் மிகவும் உறுதியாகிவிட்டது. எனவே அந்த மாதிரி விஸ்தாரத்தில் அலையும் புத்தியை சார ரூபத்தில் நிலைக்க செய்வதற்காக இந்த இரண்டு சக்திகளின் அவசியம் இருக்கிறது. தொடக்கத்தில் இருந்து பாருங்கள், தன்னுடைய தேகத்தின் உணர்வில் எத்தனை விதமான விஸ்தாரம் இருக்கிறது. அதை தெரிந்திருக்கிறீர்கள் இல்லையா? நான் குழந்தை, நான் வாலிபன், நான் வயதானவன், நான் இந்த பதவி வகிப்பவன். இதே விதமாக தேகத்தின் நினைவின் விஸ்தாரம் எத்தனை இருக்கிறது. பிறகு சம்பந்தத்தில் வந்தீர்கள் என்றால் எவ்வளவு விஸ்தாரம் இருக்கிறது. யாருக்கு குழந்தையாக இருக்கிறேன், யாருக்கு தந்தையாக இருக்கிறேன் என்று அப்படி எத்தனை விஸ்தாரத்தில் சம்பந்தம். அதனை வர்ணனை செய்வதற்கு அவசியமில்லை, ஏனென்றால் தெரிந்திருக்கிறீர்கள். இதே விதமாக தேகத்தின் பதார்த்தங்களிலும் எவ்வளவு விஸ்தாரம் இருக்கிறது. பக்தியில் அநேக தேவதைகளை திருப்திப்படுத்துவதற்காக எவ்வளவு விஸ்தாரம் இருக்கிறது. லட்சியம் ஒருவரை அடைவதற்கானது, ஆனால் அலைவதின் சாதனம் அநேகம் இருக்கிறது. இத்தனை அனைத்து விதமான விஸ்தாரத்தை சார ரூபத்தில் கொண்டு வருவதற்காக உள்ளடக்கும் மற்றும் சாரத்தில் கொண்டு வரும் சக்தி அவசியமாக இருக்கிறது. அனைத்து விஸ்தாரத்தை ஒரு வார்த்தை மூலமாக உள்ளடக்கி விட வேண்டும். அது என்ன? பிந்து, புள்ளி. நானும் பிந்து, தந்தையும் பிந்து. ஒரு தந்தை பிந்துவில் முழு உலகமும் அடங்கியிருக்கிறது. உலகில் ஒன்று சம்பந்தம், இன்னொன்று செல்வம். இதிலோ நீங்கள் நல்ல முறையில் அனுபவிகள்தான் இல்லையா? இரண்டு விசேஷங்களும் பிந்து ரூபமான தந்தையிடம் நிரம்பி இருக்கிறது. அனைத்து சம்பந்தங்களையும் ஒருவர் மூலமாக அனுபவம் செய்திருக்கிறீர்களா? அனைத்து செல்வங்களின் பிராப்தியாகிய சுகம், சாந்தி, குஷி இதையும் அனுபவம் செய்து விட்டீர்களா? அல்லது இனிதான் செய்ய வேண்டுமா? அப்படியானால் என்ன ஆனது? விஸ்தாரம் சாரத்தில் உள்ளடங்கி விட்டதில்லையா?
அநேக பக்கம் விஸ்தாரத்தில் அலையும் புத்தி சாரத்தில் கொண்டு வரும் சக்தியின் ஆதாரத்தில் ஒருவரில் ஒருமுகப்பட்டு நிலைத்து விட்டதா என்று உங்களை நீங்களே கேளுங்கள். அல்லது இப்போது கூட எங்காவது விஸ்தாரத்தில் அலைகிறதா? சாரத்தில் கொண்டு வரும் சக்தியை, மேலும் உள்ளடக்கும் சக்தியை நடைமுறையில் பயன்படுத்துகிறீர்களா? அல்லது ஞானம் மட்டும் இருக்கிறதா? ஒருவேளை இந்த இரண்டு சக்திகளையும் பயன்படுத்த தெரியும் என்றால் அதனுடைய அடையாளமாக புத்தி ஒரு நொடியில் எங்கே விரும்புகிறதோ எப்போது விரும்புகிறதோ அதே நிலையில் நிலைத்துவிடும். எப்படி ஸ்தூல வாகனத்தில் சக்திசாலியான பிரேக் இருக்கிறது என்றால் அதை எப்பொழுது விரும்பினாலும் எங்கே விரும்பினாலும் அங்கே நிறுத்த முடியும். எங்கே விரும்பினாலும் வண்டியை அந்த திசையில் கொண்டு செல்ல முடியும். அந்த மாதிரி நீங்களும் இந்த சக்தியை அனுபவம் செய்கிறீர்களா? அல்லது ஒருமித்த நிலை ஏற்படுவதற்கு நேரம் எடுக்கிறதா? மேலும் வீணானதிலிருந்து சக்திசாலியான நிலையில் செல்வதற்கு கடின உழைப்பு செய்ய வேண்டியது இருக்கிறது என்றால் இந்த இரண்டு சக்திகளில் குறை இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். சங்கமயுக பிராமண வாழ்க்கையின் விசேஷமே சார ரூபத்தில் நிலைத்திருந்து எப்பொழுதும் சுகம், சாந்தியின், குஷியின், ஞானத்தின், ஆனந்தத்தின் ஊஞ்சலில் ஆடுவது. அனைத்து பிராப்தியின் சம்பன்ன சொரூபத்தின் அழியாத போதையில் நிலைத்து இருங்கள். எப்பொழுதும் முகத்தில் பிராப்தியே பிராப்தி என்ற அந்த சம்பன்ன நிலையின் பொலிவு மற்றும் ஜொலிப்பு தென்பட வேண்டும். எப்பொழுது சூழ செல்வத்தில் மட்டும் நிரம்பிய அழியக்கூடிய ராஜ்ய பதவி அடையும் ராஜாக்களின் முகத்தில் கூட துவாபரயுக தொடக்க காலத்தில் அந்த ஜொலிப்பு இருந்தது. இங்கேயோ அழியாத பிராப்தி. அப்படியானால் எந்தளவு ஆன்மீக ஜொலிப்பு மற்றும் பொலிவு முகத்தில் தென்பட வேண்டும்? அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீர்களா? அல்லது அனுபவத்தை கேட்டு மட்டும் குஷியடைந்து விடுகிறீர்களா? பாண்டவ சேனை விசேஷமானது இல்லையா? பாண்டவ சேனையை பார்த்து அவசியம் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் பாண்டவர்களின் விசேஷமாக எப்பொழுதும் வீரம் நிறைந்தவர்களாக காண்பிப்பார்கள், பலகீனமானவராக அல்ல. உங்களுடைய நினைவு சின்ன சித்திரத்தை பார்த்தீர்கள் இல்லையா? சித்திரங்களிலும் மாவீரர்களாக காண்பிப்பார்கள். பாப்தாதாவும் அனைத்து பாண்டவர்களுக்கும் விசேஷ ரூபத்தில் எப்பொழுதும் வெற்றி அடைபவர். எப்பொழுதும் தந்தையின் துணைவர்கள், அதாவது பாண்டவ பதியின் துணைவர்கள், தந்தைக்கு சமமான மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற நிலையில் எப்பொழுதுமே இருங்கள் என்ற இந்த விசேஷ நினைவின் வரதானம் கொடுக்கிறார். புதியவர்களும் வந்திருந்தாலும் கூட, ஆனால் அவர்களும் சென்ற கல்பத்தில் அதிகாரி ஆத்மாக்கள். எனவே எப்பொழுதும் தன்னுடைய சம்பூர்ண அதிகாரத்தை கண்டிப்பாக அடைய வேண்டும் என்ற இந்த போதை மற்றும் நிச்சயத்தில் எப்போதும் இருக்க வேண்டும். புரிந்ததா? நல்லது. எப்பொழுதும் ஒரு நொடியில் புத்தியை ஒருநிலைப்படுத்தி அனைத்து பிராப்திகளையும் அனுபவம் செய்து எப்பொழுதும் அனைத்து சக்திகளையும் நேரத்திற்கு தகுந்தாற்போல் நடைமுறை உபயோகத்தில் கொண்டு வந்து எப்பொழுதும் ஒரு தந்தையின் முழு உலகத்தையும் அனுபவம் செய்யக்கூடிய அந்த மாதிரி சம்பன்னமான மற்றும் சமமான சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ओम शांति। तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।